நேற்று வாரணாசியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2ஆம் ஆண்டாக தொடர்ச்சியாக காசி தமிழ் சங்கமம் அதை நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறார். நேற்று ஆரம்பித்த இந்த விழா டிசம்பர் 30ஆம் தேதி வரை காசி தமிழ் சங்கம் வாரணாசியில் இந்த முறை நமோ காட்டில் நடக்கிறது. தமிழகத்திலிருந்து 7 குழுக்கள் காசிக்கு செல்றாங்க. முதல் குழு மாணவர் குழு நேற்று காலையில் வந்து சேர்ந்தாங்க. நாளைக்கு காலையில் ஆசிரியர்கள் குழு, இது போல 7 குழு அங்கே வர்றாங்க. மொத்தமாக 1500க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த வேறு வேறு பகுதியிலிருந்து வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் செல்ல இருக்கின்றார்கள். இது வாரணாசியில் போன ஆண்டு எவ்வளவு சிறப்பாக நடந்ததோ இந்த ஆண்டு மறுபடியும் அதே சிறப்போடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் போன்ற முக்கியமான நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே இங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இந்த விழாவினுடைய திறப்பு விழாவில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், கட்சியின் சார்பாக நானும் கூட பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய திருக்குறளை நேற்று மறுபடியும் 16 மொழியில் புதிதாக மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. போன ஆண்டு காசி தமிழ் சங்கத்தில் 13 மொழி வெளியிட்டாங்க, இன்னைக்கு 16. நம்முடைய திருக்குறளை இன்னைக்கு மொத்தமாக 29 மொழிகளில் காசி தமிழ் சங்கமத்தினுடைய மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சங்ககால இலக்கியத்திலிருந்து 46 நூட்கள், நம்முடைய தொல்காப்பியம், புறநானூறு, சீவக சிந்தாமணி எல்லாமே 46 நூட்களை பிரெயில் மொழியில் பார்வை இல்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் படிப்பதற்காக தமிழகத்தினுடைய பண்டைய நூட்கள் எல்லாமே நேற்று 46 நூட்களில் பிரெயில் மொழியில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது நான் நேரடியாக அதே பேச்சை தமிழ்ல கேட்கணும். ஒன்று நீங்க மொழியாக்கம் கொடுக்குறீங்க அல்லது யாராச்சும் அதை மொழி பெயர்க்கிறாங்க. ஆனா எனக்கு பிரதமர் பேசும் பொழுது ரியல் டைம்ல கேட்கணும் என்று நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருந்துச்சு. நேற்று காசி தமிழ் சங்கத்துல முதலாக பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையை ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமா அங்க இருக்கக்கூடிய அனைவருமே கேட்பதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு புது முயற்சியோடு நேற்று பிரதமர் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது பிரதமருடைய குரல்ல தமிழ்ல கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் நேற்று அந்த காசி தமிழ் சங்கத்துல இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட ஹிந்தி டு தமிழ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் நேற்று காசி தமிழ் சங்கமம் மேடையில் அறிமுகப்படுத்தினாங்க. அது கேட்பதற்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம். நிச்சயமாக வருகின்ற வருடத்துல இது நம்முடைய அரசியல் பேச்சுக்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பா நம்முடைய பிரதமருடைய பேச்சை ரியல் டைம் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இது கம்ப்ளீட்டா அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைவருமே ரியல் டைம் கேட்பதற்கு நேற்று ஒரு மாதிரி வடிவமாக அதை நாங்கள் பார்த்தோம், உணர்ந்தோம். அது வருகின்ற காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு செல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதுவும் பிரதமருக்கு நேற்று நன்றி சொல்லிவிட்டு வந்தோம். அதுவும் காசி தமிழ் சங்கமத்தில் அதை பண்ணீங்கன்னு. இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களும் அன்பான வேண்டுகோள், அடுத்த 15 நாட்கள் யாரெல்லாம் நீங்க காசிக்கு போறீங்களோ, மத்திய அரசு சார்பாக போகவில்லை என்றாலும் கூட நீங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். நமோ காட்டுல கிட்டத்தட்ட 64 கடைகள் தமிழகத்திலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்க போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்க இருக்கு. நம்முடைய பட்டு சேலையிலிருந்து நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து எல்லாமே. தமிழ் புத்தகங்கள் இங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு 10,000 to 15,000 பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து நம்முடைய தமிழ் கடைகளுக்கு பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க. அதனால் நீங்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.